இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்தால்பி கால்குலேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இங்க வந்து குடுத்துருக்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது நம்ம வந்து நார்மலா எழுதுற மாரி நம்ம வந்து எழுதக்கூடாது. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேலன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது என்னன்றத பேலன்ஸ் பண்ணணும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனி ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்த எடுத்துப்போம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, the combustion of 1 mole of benzene takes place at 298 Kelvin and 1 atmospheric pressure. After combustion, carbon dioxide and water are produced and produce some amount, liberated some amount of energy கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பென்சீனோட டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பென்சீனோட மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? C6H6 வரும் இல்லையா? C6H6 வந்து வரும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கம்பஷன் ரியாக்ஷன்லயே ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் பண்ணோம் இல்லையா? ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்குது. ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்குது? வாட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா வாட்டர் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து லிபரேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. லிபரேட்டட்னா அது வந்து எனர்ஜி வந்து வெளியில கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணது மைனஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? -32067 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க மைனஸ் போடணுமா பிளஸ் போடணுமான்ற நாலேஜ் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்தால்பி கால்குலேஷன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது கார்பன் நம்ம எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்போ அங்க வந்து 6 கார்பன் டை ஆக்சைடு வந்து போடணும். அப்போ ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அப்போ நமக்கு வந்து இங்க 3 வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு இருக்குது? இங்க வந்து ஒரு 12 வந்து இருக்குது. இங்க ஒரு 12 ஆக்சிஜன் இருக்குது. இங்க ஒரு 3 ஆக்சிஜன் இருக்குது. டோட்டலா 15 ஆக்சிஜன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு இங்க என்ன வரும் பார்த்தீங்கன்னா 15/2 வந்து வரும். 15/2. அப்போ நம்ம ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15/2. 15 ஓகே, நம்ம என்ன எழுதலாம்? 15/2 O2 மாலிகுல்ஸ் நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ ஏன் சார் 15/2ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து O2 மாலிகுலா இருக்குது இல்லையா? அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 7.5 இன்ட்டு 2 நமக்குன்னா 15 வந்து வரும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து 15/2 வரும். நம்ம எப்பவுமே நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம் நார்மல் மெத்தட்ல. ஆனா இங்க வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1 மோல், அதாவது 1 மோல் மீத்தேன் வந்து 1 மோல் பென்சீனை டீகம்போஸ் பண்றது தான் இந்த எனர்ஜி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது C6H6 வந்து 1 தான் இருக்கணும். மற்ற எலமெண்ட்ஸ் வேணா நீங்க வந்து மாத்திக்கலாம். ஆனா C6H6 வந்து என்ன இருக்கணும்? 1 தான் வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? H2 பிளஸ் வந்து நமக்கு வந்து O2 கிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா H2O வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இதை பேலன்ஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 O2 தான் போடணும். ஏன்னா இங்க வாட்டர் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட்டர் வந்து கண்டிப்பா 1 மாலிகுல் தான் நமக்கு வந்து இருக்கணும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மாலிகுலா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்தால்பி எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அது கண்டிப்பா 1 மோல் தான் இருக்கணும். 1 மோலுக்கு மேல மாத்தக்கூடாது.